அன்பாதரை மக்களே, இன்று தியான வாக்கியமாக தொடக்க நூல் 17 இறைவார்த்தைகள் 3 முதல் 9 முடிய எடுக்கப்படுகிறது. அப்பொழுது அபிரகாம் பணிந்து வணங்க கடவுள் அவரிடம் கூறியது, உன்னுடன் நான் செய்து கொள்ளும் உடன்படிக்கை இதுவே. எண்ணற்ற நாடுகளுக்கு நீ தந்தை ஆவாய். இனி உன் பெயர் அபிரகாம் அன்று அபிரகாம் என்ற பெயரால் நீ அழைக்கப்படுவாய். ஏனெனில் எண்ணற்ற நாடுகளுக்கு உன்னை நான் மூதாதை ஆக்குகிறேன். மிக பெருமளவில் உன்னை பல்லுகச் செய்வேன். உன்னிடமிருந்து நாடுகளை உண்டாக்குவேன். உன்னிடமிருந்து அரசர்கள் தோன்றுவர். தலைமுறை தலைமுறையாக உன்னுடன் உனக்கு பின் வரும் உன் வழி மரபுடன் என்றென்றும் உள்ள உடன்படிக்கையை நான் நிலைநாட்டுவேன். இதனால் உனக்கும் உனக்கு பின்வரும் உன் வழி மரபுக்கும் நான் கடவுளாக இருப்பேன். நீ தங்கியிருக்கும் நாட்டையும் கானான் நாடு முழுவதையும் என்றுமுள்ள உரிமை சொத்தாக உனக்கும் உனக்கு பின் உன் வழி மரபினருக்கும் வழங்குவேன். நான் அவர்களுக்கு கடவுளாக இருப்பேன் என்றார். மீண்டும் கடவுள் அபிரகாமிடம், நீயும் தலைமுறை தோறும் உனக்கு பின்வரும் உன் வழிமரபினரும் என் உடன்படிக்கை கடைபிடிக்க வேண்டும் என்றார். அன்பார்ந்த இறை மக்களே, நம்பிக்கையின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் அபிரகாம். முன்பின் தெரியாத ஒரு ஊருக்கு செல்ல வேண்டும் என்று கடவுள் அழைத்த போது கடவுளுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு பயணத்தை மேற்கொண்டவர் இந்த அபிரகாம். முன்பின் தெரியாத ஒரு ஊருக்கு செல்ல வேண்டும் என்று அழைத்த போது கடவுளுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு பயணத்தை மேற்கொண்டவர் இந்த அபிரகாம். நம்பிக்கையின் தந்தையாக அழைக்கப்படுகிறார். எனவே நம்பிக்கையின் தந்தையாகி அபிரகாமுடன் ஆண்டவர் கடவுள் செய்து கொண்ட உடன்படிக்கை இன்றைய தியான வாக்கியமாக தரப்படுகிறது. உனக்கு உன் வழி மரபினருக்கு உன் தலைமுறைக்கு எல்லா நலன்களையும் ஆசியாக தருவேன். நான் உன் தந்தையாக இருப்பேன். நீ உன் வழி மரபினர் எனக்கு உகந்தவர்களாக இருக்க வேண்டும் என்பதுவே உடன்படிக்கையின் சார் அம்சமாக இருக்கிறது. அப்படி என்றால் கடவுளின் விருப்பப்படி நான் வாழ வேண்டும் என்று கடவுள் ஆசிக்கிறார். இந்த தவக்காலம் அதற்குரிய காலம், மனமாற்றத்துக்குரிய காலம், அருளுடைய காலம். கடவுள் நம்மோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை பல நேரங்களில் நமது தவறுகளினால் மீறி இருக்கின்றோம். அந்த அபிரகாமுடன் ஏற்படுத்திய அந்த உடன்படிக்கையை நாம் நம் சிந்தனையினால், நாம் பேசிய வார்த்தையினால், நாம் செய்த செயல்பாடுகளினால், கடமைகள் தவறியதனால் மீறி இருக்கின்றோம். பாவங்கள் பல செய்திருக்கின்றோம். அன்பார்ந்த இறை மக்களே, கடவுள் நம்மோடு இந்த உடன்படிக்கை புதுப்பிக்க விரும்புகிறார். எனவேதான் இந்த தவக்காலத்தை நமக்கு தந்திருக்கிறார், இந்த அருளின் காலத்தை தந்திருக்கிறார். எனவே கடவுளோடு இணைந்து கொள்ள ஆசிப்போமா? கடவுள் நமக்கு அருளுகின்ற ஆசிரியரை பெற்றுக்கொள்வதற்கு நம்மை தயார் செய்து கொள்வோமா? என் ஊனியல் இச்சைகள், பாவ நாட்டங்கள், சுயநல வெறுப்புகள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு கடவுளுக்கு உகந்த வழி செல்வதற்கு ஆசைப்படுவோமா? எத்தனை காலம் இன்னும் மனமாறாமலும், எத்தனை காலம் பிடிவாத உள்ளத்தினராம், எத்தனை காலம் கடின மனத்தினராய் இருக்க போகின்றோம்? கடவுள் விரும்புவது மனமாற்றம். தூய மக்களினங்களாக வாழ வேண்டும். அவர் கட்டளைகளை கடைபிடிக்க வேண்டும். அவருக்குரிய மக்களாக இருக்க வேண்டும். மனம் மாறுவோமா? அபிரகாமின் பிள்ளைகளாக, நம்பிக்கைக்குரிய பிள்ளைகளாக வாழ்வோமா? ஜெபிப்போம். அன்பான ஆண்டவரே, நீர் என்றும் நம்பிக்கைக்குரியவர், மாறாதவர், வாக்குறுதியில் நிலைத்து இருக்கின்றவர், எம்மை எப்போதும் ஆசீர்வதிக்கக்கூடியவர். நீரே எங்கள் ஆண்டவர், நீரே எங்கள் கடவுள், என்றும் எமது ஆராதனைக்குரியவர். ஆண்டவரே, எம்மை ஆசீர்வதிப்பீராக. சில நேரங்களில் உம்மை விட்டு வெகு தொலைவில் இருக்கின்றோம். உமது அன்பை புறக்கணித்திருக்கின்றோம். பாவங்கள் பல செய்திருக்கின்றோம். உடன்படிக்கை மீறி இருக்கின்றோம். உடல் இச்சைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றோம். தவறுகள் பல புரிந்திருக்கிறோம். பிழைகள் செய்திருக்கின்றோம். பாவ நாட்டத்திலேயே வீழ்ந்து கிடந்திருக்கின்றோம். ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகின்ற வேளையில் மனமாற ஆசைப்படுகிறோம். உமது உடன்படிக்கை நிலைத்து நிற்க ஆசைப்படுகிறோம். ஆண்டவரே, எங்களை என்றும் ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதிப்பீராக. ஆமேன்.